ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். சந்தேகத்தை ஜெயிக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி சந்தேகம் வரும்போது ஆண்டவர் நம்மை விட்டு விடுபவர் அல்ல, அல்லது சந்தேகப்படுவதற்காக நம்மை வெறுத்து விடுவரும் அல்ல. அநேகர் இப்படி நாம் யோசிக்கிறோம், நம்ம சந்தேகப்பட்டா கடவுள் நம்மளை வெறுத்து ஒதுக்கிடுவாரோ, புறந்தள்ளிடுவாரோ அப்படிலாம் யோசிக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலேருந்து சில வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானனுடைய சீஷர் 2 பேர் கேட்குறாங்க, வருகிறவர் நீர்தானான்னு. ஆண்டவர் அவர்களுக்கு பதில் சொல்லும்போது எந்த கோபத்தையும் காட்டவில்லை. அவர் நிச்சயமா நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தோன்னா என்ன சொல்லியிருப்போம், எப்பா நீ தானே அந்த செய்தியை உலகத்துக்கே சொன்ன, உனக்கே இந்த சந்தேகம் வந்துருச்சா அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சுருப்போம், பேசியிருப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி பேசலை. எப்படி சொல்கிறாரு தெரியுமா, நீங்கள் காண்கிறதையும் கேட்கிறதையும் போய் அவருக்கு சொல்லுங்கப்பா. குருடர்கள் காண்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், ஆண்டவர் செய்து வருகிற அற்புதத்தை எல்லாம் கண்டு அவனுக்கு போய் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி செய்தியின் சுருக்கத்தை அவனுக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் இயேசு சந்தேகத்தை தீர்ப்பவராக அங்கே இருக்கிறார். உங்களுடைய சந்தேகத்தையும் என்னுடைய சந்தேகத்தையும் இன்று அவர் தீர்க்க முடியும்.